2019 உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாதத் தாக்குதல் தொடர்பான முக்கிய வழக்கில் இன்று அதிரடி தீர்ப்பு வெளியாகியுள்ளது. முன்னெச்சரிக்கை உளவுத்துறை தகவல்கள் கிடைத்திருந்தும் தாக்குதலைத் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கத் தவறியதாக குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு கொழும்பு விசேட மூவர் அடங்கிய உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. முன்னதாக 2022ஆம் ஆண்டு அவர் மற்றும் முன்னாள் பாதுகாப்புச் செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ ஆகியோர் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்தத் தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்து வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டது. மீள் விசாரணையின் பின்னர் இன்று வழங்கப்பட்ட தீர்ப்பில் கடமை தவறியமை மற்றும் முன்னெச்சரிக்கை தகவல்களின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்காதது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் பூஜித் ஜெயசுந்தர குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தத் தீர்ப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் இதுவரை வழங்கப்பட்ட மிக முக்கியமான நீதிமன்றத் தீர்ப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது.